ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்சய திதி அன்னைக்கு கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம் அப்படின்னா, அதற்கான பணத்தை நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து 2 கடையில் வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு கடையில் வாங்கினேன், ஒரு கடையில் வந்து வேஸ்டேஜோடு வாங்கினேன். அப்போ நீங்கள் வந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு வேஸ்டேஜோட கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வரும், நீங்கள் எந்த கடையில் வாங்க போகிறீங்க, எங்கெங்க வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அப்போ கையில் வந்து எவ்வளோ பணம் கொண்டு போனால் நம்மளால் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட விட முடியும் அப்படிங்கிறதையும், அது கூடுதலாக நீங்கள் வாங்க நினச்சாலும் குறைவாக வாங்க நினச்சாலும் எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1 கிராம் கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 2 கடையில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து லலிதா ஜுவல்லரியில், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லரியில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் வேஸ்டேஜ் இல்லாமல், அதாவது 0% வேஸ்டேஜோடு வாங்கியிருக்கேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து வேஸ்டேஜோடு வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து வாங்க போகும் பொழுது வேஸ்டேஜோடு வாங்கும் பொழுது என்ன அமௌண்ட்டு வேணும், வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கும்போது நம்ம கையில் வந்து என்ன அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு பணம் தேவையே, அந்த பணம் வந்து எங்கள் கையில் இல்லையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அட்சய திதியில் வாங்குறதுக்கு 100 மில்லிகிராமில் கூட நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் கிடைக்குது. 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ₹600 ₹800 இருந்தாவே போதும். கண்டிப்பாக இந்த பணத்தை நம்ம வேறு ஏதாவது ஒரு செலவுகளை குறைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அட்சய திதி அன்னைக்கு வாங்கும் பொழுது அன்னைக்கு செய்யக்கூடிய செயல் வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மேக்ஸிமம் எல்லாருக்குமே உண்டு. அதனால் ஒரு முறை இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா செய்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த 100 மில்லிகிராம் கோல்டு காயின்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. 100 மில்லிகிராம்லேருந்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இருக்குது. அதாவது லோக்கல் ஷாப்பில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் விசாரித்த வரைக்கும் ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரி, தங்கமயில் ஜுவல்லரி இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான கடைகள்லையுமே அது கிடைக்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகைக்கடையாக இருந்தாலுமே 100 மில்லிகிராம்லேருந்து தங்கம் வந்து கோல்டு காயின் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து அட்சய திதியில் தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்க, யாரெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே புக் பண்ணிட்டேன். என்ன புக் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து எவ்வளோ வாங்க போகிறேன், எப்படி அதுக்கான பிளானை பண்ணேன் அப்படிங்கிறதுக்குமே நான் உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதையுமே ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டில் நான் வாங்கினேன்னா 1/5/2024 வந்து நான் வாங்கினேன். ஜிஆர்டி ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 27/4/2024 வாங்கியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 டேஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஆர்டி ஜுவல்ஸில் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 கிராம் தான். இதை பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஏங்க கோல்டு காயினை வாங்கி உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி காயின் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்குது, மேக்கிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதை நீங்கள் நகைசீட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது லாபமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் வந்து நான் வந்து என்னுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் கண்டிப்பாக ஒரு 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஃபிசிக்கலாக கோல்டை வந்து தொட்டு பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லர்லேயும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய முத்திரைகள் இருக்குது. இதில் வந்து ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து மென்ஷன் ஆகலை. இதில் வந்து கோல்டு காயின் 1 கிராம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த கோல்டு காயினில் இந்த மாதிரி பிளாக் மார்க் மாதிரி இருக்குது, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை வந்து நகைக்கடைக்காரங்க கிட்ட நான் வந்து கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் உங்களுக்கு வந்து ஹெச்யூஐடி நம்பரும் ஹால்மார்க்ஸ் முத்திரையும் இருக்குது, இது வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து டார்க் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க. அதனால் பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து ஹால்மார்க்கும் ஹெச்யூஐடி நம்பர்
நம்பர் மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து போல்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அதனால் யாரும் பயப்படாதீங்க ஏதோ பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27/4 தான் இதுதான் ஜிஆர்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது வந்து வாங்கும்போது எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து கோல்டு காயின் வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயின் வந்து 1 கிராம் 16 மில்லிகிராம் இருந்துச்சு. அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 6,685. இப்போ இங்கே நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.16. இதில் வந்து அடிஷ்னல் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 00ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்தே இது வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. தெரியாமலே தான் நாங்கள் போய் வந்து வாங்கினோம். அப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் எதுவுமே வந்து போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 கிராமுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ரூ. 6,792. அதாவது வேஸ்டேஜ் மட்டும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அமௌண்ட் வந்து ரூ. 6,792. ஏன்னா இங்கே ஒரு 16 மில்லிகிராம் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து ரூ. 6,792 வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரூ. 101. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 6,995 வந்துச்சு. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ரூ. 6,990. இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இது இல்லாமல் அதாவது ரூ. 6,685 அப்படின்னு இருக்கும் பொழுது ரேட் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரூ. 6,990 வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம கையில் வந்து ₹7,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு காயினை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு அட்சய திதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட முடியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1/5/2024 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் வாங்கும்பொழுது கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 1.20 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து போட்டாங்க. அதாவது ரூ. 98.33 அதுக்கு வந்து டையிங் சார்ஜ் வந்து போட்டாங்க. இதில் வந்து இந்த 20 மில்லிகிராமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரூ. 6,784 அமௌண்ட்டு. இதுக்கு வந்து 3% பார்த்தீங்கன்னா ரூ. 101 தான் வந்துச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 6,987. இதில் வந்து நான் வந்து அமௌண்ட்டை சொல்லாம விட்டுட்டேன். இது வந்து கோல்டு ரேட் வந்து ரூ. 6,555. இந்த 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 27ஆம் தேதி வந்து வாங்கினது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/5 வாங்கினது. ஒரு 4 டேஸில் என்ன வித்தியாசம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 150 வரைக்கும் குறைஞ்சிருந்துச்சு. இதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தான். இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூ. 6,978. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டியோட பே பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 7,000 நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தேவைப்படுது. அப்போ நீங்கள் வந்து அட்சய திதி அன்னைக்கு நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும், 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் வந்து ₹7,000 வந்து கையில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் நம்ம வந்து வாங்கிட முடியும். நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கினாலும் ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 டேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே கோல்டு ரேட் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபுளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 7,000 தேவைப்படுது. இதை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை 1 கிராம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து 100 மில்லிகிராம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ₹700 ₹900 வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது இருந்தால் நம்ம வந்து 100 மில்லிகிராம் தங்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு நகையாக தேவைப்படுது, கோல்டு காயின் வந்து தேவைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்சய திதியில் ஒரு நகை சீட்டு வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த அட்சய திதி எப்போ நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த அட்சய திதியில் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகளில் வந்து கோல்டாக வரவு வைப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குறைவான ரேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தங்கம் சேரும், அதிகமான ரேட்டில் இருக்கும்பொழுது கொஞ்சம் குறைவான தங்கம் சேரும். எப்படினாலும் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு தங்கமாக எப்போ வந்து நம்மளுக்கு சேருதோ அதுதான் ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேருக்கு ஜுவல்லாக தேவைப்படலை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு வேறு ஐடியாஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின் வந்து டபுள் பர்பஸ்க்காக நான் வாங்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு காயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதற்காகவும் இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கு நகை தேவைப்படலை. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு நகை தேவைப்படுது. அதனாலையும் நான் வந்து கோல்டு காயினாக வாங்குறேன். கோல்டு காயினாக மட்டும்தான் வாங்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நிறைய டிஜி கோல்டு
பேப்பர் கோல்டு, அப்புறம் வந்து கோல்டு காயின், நகை சீட்டு இந்த மாதிரி நிறைய அதாவது டிஃப்ரெண்ட் வேல வந்து நான் வந்து கோல்ட சேவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனா என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருஷத்துல 2லேருந்து 3 பவுன் கண்டிப்பா சேமிச்சிரணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 10 பவுன் வந்து தங்கம் சேமிக்க எப்படி பிளான் பண்ணலாம்? 5 பவுனா 50 பவுனா மாத்துறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸோட சப்போர்ட் வந்து கூடுதலாவே இருக்கு. அதே மாதிரி இந்த பார்க்குற வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா, கோல்டுல உங்க வருமானத்திலிருந்து கண்டிப்பா ஒரு 5% அமௌண்ட்ட மட்டும் கோல்டுக்காக வந்து செலவு பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்ப குடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.